எவ்வளோ நாள் தான் புளிசோறுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அது எவ்வளோ ஈஸி தெரியுமா? இந்த கச்சாங் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் புளிசோறு. நீங்கள் பருப்பு கூடயுமே வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் நிறைய போடணும். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு தான் வெங்காயம் போடணும். பட்டை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கணும். நல்லா காரமாக வேணும்னா நிறைய பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாவே போட்டுக்கோங்க. பெருங்காயம் ரொம்ப முக்கியம். புளி ஊத்துறதுக்கு முன்னுக்கு பெருங்காயம் போட்டாதான் செம்ம வாசம் வரும். இவ்வளோ புளி, அதாவது ஒரு 250 கிராம்னு சொல்லலாம். நான் ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்ற மாதிரி புளி சாதம் செய்ய போகிறேன். புளிசோறுல நிறைய மஞ்சள் போட்டால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால கொஞ்சம் தான் நான் போடுறேன். இதை நீங்கள் நல்லா சுண்ட வச்சுட்டிங்கன்னா லைக் கேரமலைஸ் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த மாதிரி அப்போதான் சோறு கூட நம்ம சேர்த்து பிழையும் போது அது ரொம்ப நல்லா ஒட்டும். எடுத்தோடனே எல்லாத்தையுமே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிச்சத்தை நீங்கள் வச்சு கூட அப்புறம் சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கச்சாங் சேர்த்து இன்னும் 2 கிண்டிட்டு